நேற்று நீங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம் விமர்சனத்துக்குள்ள இருக்கு. RSS உடைய கூட்டம் அதுல கலந்துக்கிட்டு அப்புறம் கலந்துக்கிட்டு பிற விமர்சனம் கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு கலந்துக்கணும் சொல்லுங்க தம்பி. ஆர்எஸ்எஸும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் சொன்னது நானா அவங்களா? அது ஆர்எஸ்எஸ் இயக்கம். அதெல்லாம் விஜில்னு ஒரு இலக்கிய அமைப்பு. பாரதிய பேசுனாங்க. பாரதிய நான் எங்கேயும் பேசுவேன். பாரதி இருக்கான்ல, பாரதி இருக்கிற இடத்துல பாரதினா தமிழ் இருக்கு. தமிழ்ங்கிறது என் தாய் இருக்கிற இடத்துல மகன் இருப்பேன். அவ்வளவுதானே? நாளைக்கு திமுகவை அல்லது திராவிட இயக்கத்தை பாரதியை பத்தி ஒரு கூட்டம் போட சொல்லி போய் பேசுறேன். 12 வருஷம் திராவிட கழக மேடையில் பேசின அப்பா உனக்கு இனிச்சத ராஜ்நாத் சிங் உங்க அப்பாவோட காசு வெளியிட வரும்போது பாரதிய ஜனதா 5 ஆண்டுகால ஆட்சியை, நிலையான ஆட்சியை கொடுத்து இந்தியா முழுமைக்கும் தன்னுடைய கிளையை பரப்புவதற்கு உதவியா இருந்தவர் ஐயா கருணாநிதினு ராஜ்நாத் சிங் பேசினதற்கு OMC மைதானத்துல போட்டு காட்டவா? இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் ஒரு இது திறக்குது இல்ல, அதுல உங்க அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன், மத்திய அமைச்சர் இணையமைச்சர் எல்முருகன் பங்கேற்கிற விழாவில் உங்க அமைச்சர் எங்க அண்ணன் உங்க ராஜ்யசபா உறுப்பினர் கமலஹாசன் பங்கேற்கிறாரு. இதுக்கு கருத்து எங்க போய் நிக்கிறேன்னு பேசாத, என்ன பேசினேன்னு பேசு. உனக்கு கருணாநிதியை விட்டா வேற புலவனே கிடையாது. நீ எதுக்கு என்ன பேசுற? 1 மணி நேரம் பேசிருக்கல, என்ன பேசணும்னு எடுத்து பேசுற. சரியான ஆண் மகன். என்ன பேசணும்னு எடுத்து பேசுற, கருத்தை எழுதுற. கூட்ட திருவிழாக்கள்லாம் திருடர்கள் ஜாக்கிரதை எச்சரிக்கிறாங்க. அது மாதிரி கூட சொல்லலாம். அப்படின்னா அவங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிடர். நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா பிவர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து 1000 ரூபா, இது ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டோம். 1000 ரூபா கூட மாசம் ஈட்டிக் கொள்ள முடியாத ஒரு வக்கற்ற நிலையில என் தாயை நிறுத்தினது. அது எப்படி பெண்ணிய உயர்வு, பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை இதெல்லாம் பேசிட்டு அலைகிறீங்க நீங்க? என்ன இதை ஏன் போன ஆண்டு கொடுத்துருக்க கூடாது? தம்பி உங்ககிட்ட கேட்குறீங்க, ஏன் போன ஆண்டு கொடுக்கல? எப்ப தரப்படும்? அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்தா அதானே வைப்பிய. இந்த திருப்பதி மொட்டை சொல்லுவாங்கல்ல, முன்னாடி சொல்லுவாங்க எங்க ஊர்ல, பாதியை வச்சுட்டு போயிடுவானா அடுத்து பாதியை, ஏன்னா வேற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டு. அதானே இது. மடிக்கணினியே பிப்ரவரியில கொடுப்பாரு, ஏன்னா மார்ச்ல தேர்தல். அதானடா. என்னைக்கு என் மக்களும் இந்த தெளிவடைய போறாங்க, விழித்து கொள்ள போறாங்கன்னு தெரியல. அதாவது ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுவன் இருப்பாங்கிறாங்க. என் மக்களுக்கு வர வழி இல்லை. கேட்டா எதையுமே செய்யறதில்ல, இதையா செஞ்சுட்டு போறான், விடுப்பா, யாரு காசுப்பா, நம்ம காசு தானப்பாங்கிறாங்க. இது ஒரு கொடுமை தான். நம்ம இப்படி கேட்போம், 10 லட்சம் கோடி கடன் ஆயிருக்குது. 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடியில நிறைவேற்றப்பட்ட ஏதாவது ஒரு நலத்திட்டம் சொல்ல சொல்லுங்க இந்த அரச. தம்பி, ஒரே ஒரு நலத்திட்டம். நல்ல கல்வியை கொடுத்துட்டேன், சரியா சமமா தரமா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். இல்ல பயணிக்க நல்ல பாதை, அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துட்டேன், தூய குடிநீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படி செஞ்சுட்டேன், உயர்ந்த மருத்துவத்தை, உயிர்காக்க மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு கொடுத்துட்டேன். அப்படி ஏதாவது இந்த அரசு சொல்லிக்கிற முடியுமா? போக்குவரத்து துறைக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல கடன், மின்துறைக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் கோடிக்கு மேல கடன். இவ்வளவு கடன் இருந்தும் மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இங்கிட்ட இலவச மின்சாரம், மின் கட்டணம் உயர்வு. இங்க இலவச பஸ் பாஸ், அங்க பஸ் கட்டணம் உயர்வு. யாரா நீங்கெல்லாம்? என்ன மாதிரி ஆட்சி முறை இது? எப்படி? எங்க அம்மா பக்கத்துல இருப்பாங்க, இவங்களுக்கு இலவசம், மகன் எனக்கு காசு. எங்க அம்மாவுக்கு இலவசம், இந்த காசை சேர்த்து மகன்கிட்ட வாங்கிடுறது. எப்படி இருக்கு? பேருந்துல பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் வச்சுக்கிறீங்க, அந்த காசை யார்கிட்ட எடுக்கிற? என்கிட்ட எடுத்துற, எங்க அப்பாட்ட எடுத்துற, இல்ல எங்க அண்ணன்ட்ட எடுத்துற. கேடுகட்ட கேவலங்கட்ட ஆட்சி முறையை செஞ்சுக்கிட்டு இத சாதனை. எவனா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஏன்டா எங்க மேல அக்கறையே வர மாட்டேங்குது? நீ என்ன வேணாலும் தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க, எங்கிட்ட இருந்தா பொத்துக்கிட்டு வரும் தெரியாது. ஏடா தம்பி? ஐயோ, நிலையில பல பெண்களுக்கு கிடைக்கல அப்படின்னு திரும்ப நாங்க விண்ணப்பிக்கலாம். அதுவும் மாடி வீடு இருக்கவங்களுக்கு அந்த காசு போகுது, வாடகை வீட்டுல வந்து வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதிகமா பெண்கள் வைக்கிறாங்க. நான் அவமானப்படுறேன், நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட இனத்துல
பெருமைக்குரிய என் இனத்துல என் தாய்களெல்லாம் வந்து இப்படி நிறுத்திடுச்சே இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிகள்னு நான் வெட்கப்படுறேன், நான் வேதனைப்படுறேன். என்ன செய்யறது சொல்லுங்க? எங்க அம்மா 1000 ரூபாய்க்கு கையேந்திரத எந்த தன்மானமிக்க தமிழ் மகன் ஏற்பான் சொல்லுங்க? எந்த தாய்? என் தாய் வந்து 1000 ரூபாய்க்கு வரிசையில் நிற்கிறா. அதுலேயும் ஒரு அம்மாலாம் காலையில் வந்து சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கிற அமைச்சர் வந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இல்லை. ஒரு கொடுமையான இது. இந்த நிலையை மாத்துறத மான தமிழ் பிள்ளைகளினுடைய முதன்மையான கடமையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப கொடுமையானது தான் இது. என்ன செய்யறது சொல்லுங்க? அதுக்காக நான் வருந்துறேன், அவ்வளோதான் செய்ய முடியும்.